பாரதிய ஜனதா கட்சியில தேசியவாதிகள் தான் உண்டு, அரசியல்வாதிகளை யாருமே கிடையாது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையில பணி செய்கிறார்கள், அவ்வளவுதான். ஒரு RSS இயக்கத்தை சார்ந்த ஒரு தொண்டர் சமூக பண்பாட்டு தளத்தில் அவர் வேலை செய்கிறார், அவ்வளவுதான். ஆனால் அவர் எடுத்துக்கொண்டிருக்கிற சித்தாந்தம் தேசியம் தான். ஒரு அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத்தினுடைய தொண்டர் கல்லூரியில மாணவர்கள் மத்தியில பல்கலைக்கழகங்களில் பணியாற்றுகிறார். ஒரு இந்து முன்னணியோ விஸ்வ இந்து பரிஷத்தோ ஒரு இந்து எழுச்சிக்காக தமிழகத்தில் பணியாற்றுகிற அமைப்பு. அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சி என்பது அரசியல் களத்தில் பணியாற்றுகிற ஒரு அமைப்பு என்பதுதானே தவிர அரசியலிலே பணியாற்றும் தேசியவாதிகள் என்று நம்மை நாமே சொல்லிக் கொள்கிறோம். இந்த அடிப்படை புரிதலுடன் அடுத்த ஒரு அரை மணி நேரம், நீங்க எவ்வளவு நேரம் கேட்பீங்களோ அவ்வளவு நேரம் நாம் இந்த உரையாடலை தொடரலாம். இந்த நிகழ்ச்சிக்கு என்ன தலைப்பிட்டிருக்கிறாங்கன்னா மோடி 3.0. மோடி 3.0னா மூன்றாம் முறையும் மோடி என்று பொருள். ஏற்கனவே 2014 இப்போ 24 வரைக்கும் 10 வருஷமா 2 முறையாக 2 பருவமாக நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மூன்றாம் முறையும் நரேந்திர மோடி அவர்கள் வேண்டும் என்று கேட்கிறோம். இதை மக்களிடம் போய் சொல்லுகிறோம். அப்படி என்ன ஒரு ஆட்சி, அப்படி என்ன ஒரு பிரதமர், அவருக்கு ஏன் மூன்றாம் முறையும் வாக்களிக்க வேண்டும் என்பதற்கான நியாயமான காரணங்களை பற்றி எடுத்துச் சொல்வதற்கு தான் இங்கே என்னை அழைத்திருக்கிறார்கள். இது பொதுக்கூட்ட மேடை மாதிரி இருந்தா, அரசியல் மேடை மாதிரி இருந்தா, வழக்கமான சவால்கள் சவடால்கள் என்ன செய்யறேன் பாரு உன்னைய அப்படிலாம் சவால் விட்டு பேசுகிற மேடை இது இல்லை. இது முழுக்க முழுக்க ஒரு ஆழ்ந்த சிந்தனையோடு இந்த தேசத்தில் என்ன நடக்கிறது, உலகளவில் என்ன மாற்றம் நடக்கிறது என்பதையெல்லாம் புரிந்து கொள்கிற ஒரு திருக்கூட்டம் என்பதனால அதற்காக நான் உங்களிடம் இந்த உரையாடலை துவங்குகிறேன். நீங்கள் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி, பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சி ஏன் திரும்ப வர வேண்டும் என்பதற்கான காரணங்களை நாம் தேடி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 2000 வருஷம் இந்திய வரலாறு புரிந்தால்தான் நமக்கு இதற்கான காரணங்களும் புரியும் என்பதாக நான் உங்களிடம் இங்கே ஆரம்பத்திலேயே பதிவு செய்கிறேன். 2000 வருஷம் வரலாறை எப்படி ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள சொல்வது என்றால் அப்படி ஒன்றும் சுலபம் இல்லாது. ஆனால் அதே சமயத்தில் விளக்க முடியாத அளவுக்கு, புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அது ஒன்றும் கஷ்டமான காரியம் இல்லை, ரொம்ப சுலபமாக புரிந்து வரலாம். பிஜேபி என்ன செய்து கொண்டிருக்கிறது இந்திய அரசியல்ல? இந்திய விடுதலை போராட்டம் நமக்கு தெரியும். 47 ஆகஸ்ட் 15 வரைக்கும் சுதந்திரத்துக்காக போராடினோம். இந்திய தேசிய காங்கிரஸ் அதை முன்னெடுப்பு செய்தது. பல பேரும் சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. நிறைய இயக்கங்கள், காங்கிரஸோடு ஒத்துப்போகாத இயக்கங்கள்லாம் கூட சுதந்திர போராட்டத்தில் இருந்தால் கூட மிகப்பெரிய முன்னெடுப்பு என்பது இந்திய தேசிய காங்கிரஸுக்கு இருந்தது. அவர்களது தலைமையில் இந்தியா விடுதலை பெற்றோம். நான் இந்த இடத்துல காங்கிரஸ் சொல்லும் போது நான் சொல்றது இந்திய தேசிய காங்கிரஸ் சொல்றேன். நீங்க இப்ப இருக்கிறது இத்தாலி காங்கிரஸ், இந்த காங்கிரஸ் அந்த காங்கிரஸ் குழப்பி காங்கிரஸ் வார்த்தை தான் ஒன்றே தவிர ரெண்டு வேற வேற. எம்ஜிஆரும் நாடோடி மன்னன் படம் எடுத்தாரு, அதுக்கப்புறமும் ஒரு நாடோடி மன்னன் படம் வந்துச்சு. ரெண்டு வேற வேற படம், வேற வேற கதை, வேற வேற சிறப்பு ரெண்டுக்கும். அது மாதிரி இந்த காங்கிரஸ் வேற, இந்த காங்கிரஸ் வேற. அந்த இந்திய தேசிய காங்கிரசினுடைய தலைமை நம்ம நாட்டினுடைய உரிமைகளை மீட்டெடுக்கிற ஒரு கட்சியாக இருந்தது. இந்த நாட்டை ஆளுகிற உரிமை இந்தியர்களுக்கு தான் உண்டு. பிரிட்டிஷ்காரனுக்கு இங்கே வேலை இல்லை, வெள்ளையனே வெளியேறு. அதற்காக போராட்டம், அதற்காக சத்தியாகிரகம், அதற்காக தூக்கு மேடை, அதற்காக சிறைச்சாலை, எதுவாக இருந்தாலும் நாம சந்திக்கலாம். அதற்காக என்ன விலையும் கொடுக்கலாம், சுதந்திரத்துக்காக நமது உரிமைகளை பெறுவதற்காக என்ன சுதந்திரத்துக்கு விலையும் கொடுக்கலாம். அப்படி விடுதலை போராட்டம்ங்கிறதே ஒரு உரிமை மீட்பு போராட்டம் தான். இந்தியர்களுக்கான உரிமையை நாம் ஒரு காலனி ஏகாதிபத்தியத்திலிருந்து ஐரோப்பாவின் மிகப்பெரிய சக்தியாக பிறந்த இங்கிலாந்திடமிருந்து நாம் திரும்ப பெறுவதுதான் விடுதலை போராட்டத்தினுடைய கான்செப்ட். அதுதான் ஆச்சு. சுதந்திரம் கிடைச்சாச்சு. அதற்கப்புறம் ஒரு 2-3 ஆண்டுகள் கழித்து வந்த கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி. 1950களில் வந்த கட்சி தான். அப்போ பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்கிறது? இதுதான் முக்கியமான ஒரு கேள்வி. இன்னைக்கு தான் பிஜேபி ஆட்சியில் இருக்கு, நம்ம எல்லாம் பார்க்கிறோம். ஆனால் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட தினத்திலிருந்து மிக பெரும்பான்மை மக்களால் இது ஒரு அன்னோட்டிஸ்டு பார்ட்டி, அவர்கள் கவனத்திற்கே வராத ஒரு சிறிய கட்சியாக ஆரம்பங்களில் இருந்த காலத்திலிருந்து பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்து கொண்டிருக்கிறது? எப்படி இந்திய விடுதலை போராட்ட இயக்கம் இந்தியாவின் உரிமையை மீட்டதோ அதற்கான ஒரு முன்னெடுப்போ,
அதுபோல பாரதிய ஜனதா கட்சி என்பது இந்தியாவின் பெருமைகளை மீட்கிற கட்சி தான். பாரதிய ஜனதா கட்சியினுடைய நோக்கம் தான் இந்தியாவினுடைய பெருமையை மீட்டெடுக்கிற கட்சி. அதுவும் ஒரு 1000 ஆண்டு காலத்தில் நாம் இழந்துவிட்ட பெருமைகளை எல்லாம் நாம் திரும்ப மீட்டெடுத்து உலகத்தின் முதன்மையான தேசமாக பாரத நாடு இருக்க வேண்டும் என்பதை தவிர ஒரு பாரதிய ஜனதா கட்சி தொண்டனுக்கு வேற கனவு, கற்பனை, இலக்கு, லட்சியம் அவன் வாழ்க்கையில எதுவுமே கிடையாது. அதற்கான கருவிதான் பாரதிய ஜனதா கட்சி மூலமாக ஆட்சியை பிடிப்பது என்று நாங்கள் எங்கள் பயணத்தை துவங்கி கொண்டிருக்கோம். முன்னாலெல்லாம் சுதந்திரத்துக்கு முன்னாலெல்லாம் சொல்லுவாங்க அரசியல்னா என்ன, அரசியல்னா போராட்டங்க, அரசியல்னா சிறைச்சாலைங்க, அரசியல்னா தூக்கு மேடைங்க, அரசியல்னா காவல்துறையிட்ட லத்தி சார்ஜ் வாங்குறதுங்க, அரசியல்னா தியாகங்க, அரசியல்னா நமது சொந்த வாழ்க்கை வீடு எல்லாம் கூட தியாகம் பண்ணிட்டு பொது வாழ்க்கைக்காக வாழ்றது அரசியல் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நிலை மாறி இன்னைக்கு யாராவது ஒருத்தர்கிட்ட அரசியல் அப்படின்னு சொல்லி இதுக்கு உனக்கு என்னென்ன வார்த்தை தோணுதோ சொல்லு அப்படின்னு ஒரு கல்லூரி மாணவனை கேட்டா கூட இப்ப என்ன சொல்லுவான், அரசியல்னா கமிஷன்ங்க, அரசியல்னா லஞ்சம், அரசியல்னா ஊழல், அரசியல்னா தங்கள் வாரிசுகளை கொண்டு வந்து அரசியல் அதிகாரத்தில் முன்னிறுத்துறது, அரசியல்னா கல்லா கட்டுறது, அரசியல்னா மணல் திருடுறது, அரசியல்னா மக்கள் பணத்தை வரி பணத்தை கொள்ளையடிக்கிறது. எல்லாருடைய இழப்பிலிருந்தும் ஒரு அரசியல்வாதி தன்னை பணக்காரனாக்கிக் கொள்வதும் தன் குடும்பத்தை பணக்காரனாக்கிக் கொள்வதும் அரசியல் என்பதுதான் இன்னைக்குள்ள சூழல் தான் இருக்கு. இந்த அரசியலை முற்றுமாக மாற்ற வந்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்காகத்தான் நீங்கள் பிஜேபி இஸ் நாட் ஜஸ்ட் an alternate party, it is an alternate politics. ரெண்டுக்கு வித்தியாசம். பிஜேபி ஒரு மாற்று கட்சி அல்ல, இது ஒரு மாற்று அரசியல் என்பதை தெரிந்து கொண்டால்தான் பிஜேபியினுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரியும் என்பதற்காக நாங்கள் சொல்லுவோம். அப்படி பல பெருமைகளை நாம் இந்த வருஷத்தில் இழந்திருக்கிறோம். ஒரு காலத்துல இந்தியா எப்படி இருந்தது, அரபிந்தோ சொல்றாரு, you must be proud of your past. உன் பழைய காலம் பற்றி, உன் வரலாறு பற்றி உனக்கு பெருமை இருக்கணும். You must feel pain about your present. இப்போ இருக்கிற இந்த சீரழிவை பற்றிய வலி, வேதனை உன் மனசுல இருக்கணும். Then only you can plan for your future அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் நீ எதிர்காலத்தை பற்றி திட்டமிட முடியும். கடந்த காலத்துல என்ன இந்தியாவிற்கு பெருமை இருந்தது என்பதும் நமக்கு தெரியணும். இப்போ எப்படி சீரழிந்திருக்கிறோம் என்பது புரியணும். அப்ப தெரிந்தால்தான் எதிர்கால திட்டம் என்ன என்பது தெரியும். அது புரிந்தால்தான் ஏன் மோடி 3ஆம் முறையும் பிரதமராக வேண்டும் என்பது நமக்கு புரியும். அது தெரிஞ்சு அதான் பிளானிங் ஃபார் தி ஃபியூச்சர். ஆங்கஸ் மேடிசன் அப்படின்னு ஒரு பிரிட்டிஷ்காரர், அவர் பொருளாதார நிபுணர், பொருளாதாரத்தையே வரலாறாக எழுதக்கூடிய நிபுணர், ஹிஸ்டரி ஆஃப் எக்கனாமிக்ஸ் எழுதக்கூடிய பொருளாதார நிபுணர். அவர் பிரிட்டிஷ்காரர் ஆங்கஸ் மேடிசன். அவர் ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு புத்தகம் எழுதினார், அற்புதமான ஒரு நூல். நீங்க அவசியம் அதை வாசிக்கணும் அந்த புத்தகத்தை. அந்த புத்தகத்தோட பேரு வேர்ல்ட் எக்கானமி தி மில்லனியம் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு பேர். உலக பொருளாதாரம் 2000 ஆண்டுகளாக அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதினார். எழுதியவர் மிகப்பெரிய பொருளாதார நிபுணர், ஒபெக் அப்படின்னு சொல்ற அந்த கூட்டமைப்பினுடைய பொருளாதார ஆலோசகர், இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவர், உலகம் கொண்டாடுகிற ஒரு பொருளாதார நிபுணர். எழுதிய அந்த புத்தகத்துல 2000 வருடங்களாக உலகத்தின் பொருளாதாரம், வர்த்தகம் எல்லாம் எப்படி இருந்தது என்பதை பற்றி அவர் ஒவ்வொரு நூற்றாண்டையும் பட்டியலிட்டுக் கொண்டே வருகிறார். எந்தெந்த நாடுகள் எவ்வளவு வர்த்தகம், எவ்வளவு ஜிடிபி, உலகத்தின் ஜிடிபி ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சிக்கு எந்தெந்த தேசங்கள் பங்களிப்பு செய்தன, எப்ப நாடுன்னே ஒண்ணு இல்லாம அந்த காலத்தில் எந்தெந்த நாடுகள் இருந்தது என்பதை பற்றி எல்லாம் விரிவா எழுதியிருக்கிறாரு. உலகம் ஏற்றுக்கொள்கிற ஒரு நூல் அது. நீங்க கூட கூகுள்ல போய் ஆங்கஸ் மேடிசன் இதை கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா அவர் எழுதின புத்தகத்தோட ஜிஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். அந்த புத்தகத்தில் அவர் என்ன சொல்றாரு, 0 இயர், இயேசு கிறிஸ்து பிறந்த வருஷம் 0 இயர் அப்படி வைத்துக் கொண்டு அதிலிருந்து 17 நூற்றாண்டுகள், 1700 வருஷம், 17 செஞ்சுரிஸ்னா சாதாரண விஷயம் இல்லை. 17 நூற்றாண்டுகள் உலகத்தின் அசைக்க முடியாத வல்லமை வாய்ந்த பொருளாதார வல்லரசாக இருந்த தேசம் இந்தியா அப்படின்னு அவர் எழுதியிருக்கிறாரு ஆங்கஸ் மேடிசன். 17 நூற்றாண்டு. அவர் சொல்றாரு, உலகத்தினுடைய ஒட்டுமொத்த ஜிடிபியில 1/3 இந்தியாவிலிருந்து ஒரு ப்ரொடியூஸ் ஆச்சு அப்படின்னு சொல்றாரு. ஜிடிபி 33% of the world GDP it was from India only, followed by China 28%. இந்தியாவும் சீனாவும் மாத்திரமே
கிட்டத்தட்ட 61% உலக பொருளாதார சக்தியாக விளங்கியது. இந்தியா முதன்மையான தேசமாக விளங்கியது எப்போதான்? 1700 வரைக்கும். 1700க்கு அப்புறம் என்ன ஆச்சு? இந்த ஜிடிபி இவ்வளவு வலிமையாக இருந்த காரணத்தினால, பொருளாதாரம் வலிமையாக இருந்த காரணத்தினால நிறைய ஐரோப்பிய நாடுகளுடைய சந்தையாக இந்தியா மாறி போச்சு. இந்தியா ஐரோப்பிய நாடுகளுடைய சந்தையாக மாறி போச்சு. அப்போதான் ஐரோப்பாவில் தொழில் புரட்சி வந்தது. அந்த தொழில் புரட்சிக்கு அப்புறம் தான் அவன் நிறைய பொருட்களை உற்பத்தி பண்ணான். அவன் நாட்டு மக்களுக்கு தேவைக்கு விட பல மடங்கு அதிகமாக உற்பத்தி அதிகமாச்சு. அப்போ அவனுக்கு அதெல்லாம் மார்க்கெட்டிங் பண்ணணும், விற்கணும். எங்கே போய் விற்கிறது? இந்தியா மாதிரி மக்கள் தொகை அதிகமாக உள்ள தேசத்தில் விற்பதற்காகத்தான் அவன் அங்கேருந்து கப்பலில் வந்தான். அப்படி நிறைய பேர் வந்தாங்க. போர்ச்சுகல் வந்தாங்க, டச்சு வந்தாங்க, பிரெஞ்சுக்காரங்க வந்தாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக வந்தவன் தான் வெள்ளைக்காரன், பிரிட்டிஷ்காரன். 1600 ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி ஆரம்பிச்சு 17 பேரோட வந்த ஒரு குரூ, ஒரு சின்ன குழு தான் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி. 17 மெம்பர் குரூ. ஒரு அர்மீனியன் கேர்ள், ஒரு ஆர்மீனிய பெண்மணியுடனும் 17 உறுப்பினர்களை கொண்ட அந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி வந்தது. அந்த அர்மீனியன் கேர்ள் ஏன் கூட்டிட்டு வந்தாங்கன்னு உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. டு அல்யூர் தி இந்தியன் கிங்ஸ். ஒரு கவர்ச்சி நடனம் எல்லாம் ஆடி இந்திய மன்னர்களை மயக்குவதற்காக ஒரு ஆர்மீனிய பெண்மணியும் அழைத்து வந்தார்கள். அப்படிதான் வரலாறு பதிவு செய்திருக்கிறது. அப்படி வந்து ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன மாற்றம் வந்தது என்பதெல்லாம் நமக்கு வரலாற்று புத்தகத்தில் நாம படிச்சோம். இந்தியாவிலிருந்து பருத்தி எடுத்துட்டு போவான் லண்டன், யார்க்ஷயர், லங்காஷயர், மான்செஸ்டருக்கு. அப்ப இந்தியாவிலிருந்து பருத்தி எடுத்துட்டு போயிட்டு அங்கே அது ஆடைகளாக உற்பத்தியாகி திரும்ப கப்பல்ல இந்தியாவுக்கு துணியாக வந்து இங்கே விற்கப்படும். அப்ப இந்திய தொழில்கள் நசிந்து போகும். இந்தியாவில் காட்டன், அந்த பருத்தி விவசாயிகளுக்கு கட்டுப்படியாகிற விலை கொடுக்க மாட்டான். அவன் என்ன விலை சொல்றானோ அந்த விலைக்கு தான் இங்கே வெள்ளைக்காரனுக்கு விற்கணும். அவனுக்கு கொடுத்தது போக மிச்சம் இருக்கிறதா இந்தியன் ஃபார்மர்ஸ் கிடைக்கும். அதனால இந்தியாவில் எல்லா வகையிலையும் வறுமை. மகாத்மா காந்தி ஹிந்து ஸ்வராஜ் புத்தகத்தில் எழுதுறாரு, வெள்ளைக்காரன் இந்தியாவுக்கு வர்ற வரைக்கும் இந்தியாவில் பஞ்சம்ன்றதே கிடையாது. இந்தியா நெவர் விட்னஸ்ட் ஃபெமைன் இன் அவர் கண்ட்ரி. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் எங்க நாட்டில் பஞ்சம்ன்ற பேச்சு. அது வரைக்கும் உணவு உற்பத்தி அபண்டன்ஸ், அபரிமிதமான உணவு உற்பத்தி. வெள்ளைக்காரன் வந்ததுக்கு அப்புறம் தான் நீ இந்த உணவு உற்பத்தி பண்ணணும், அவுரி தான் சாகுபடி பண்ணணும், பருத்தி தான் போடணும், இதை பண்ணணும், இதை பண்ணக்கூடாது. இங்க உற்பத்தி ஆகிற உணவெல்லாம் கப்பல்ல டன்னா ஏற்றி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணிடுவான். இங்க ஃபுட் ஷார்டேஜ் ஆர்டிபிஷியலா கிரியேட் பண்ணாங்க. இப்படி ஒரு செயற்கையாக பஞ்சம், செயற்கையாக வறுமை, செயற்கையாக வேலை இழப்பு. நீங்க உங்களுக்கு தெரியும், நான் பல கூட்டங்களில் சொல்லியிருக்கிறாங்க, டாக்கால மஸ்லின் ஒரு துணி செய்வான். அந்த டாக்கா மஸ்லின், அந்த புடவையை தான் ஐரோப்பிய நாட்டினுடைய மகாராணிகள், இளவரசிகள்லாம் ரொம்ப விரும்பி வாங்குவாங்க. அவ்வளவு மெல்லிய புடவை. அந்த மஸ்லின் துணியை நீவுற அந்த தொழில்நுட்பம் இருக்குல்ல, விரல்ல நீளமாக நகம் வளர்த்து கொண்டு அந்த நகத்துல துவாரம் இட்டு அந்த துவாரத்துக்கு இடையில அந்த நூல் இழைகளை உள்ள விட்டு அப்படி நீவி நீவி செய்கிற தொழில்நுட்பம் என்று சொல்கிறார்கள். அதை தெரிந்த நெசவாளர்கள் வந்து அப்போது இருந்த வங்காளத்தில் லட்சக்கணக்கில் இருந்தாங்க. இந்த டாக்கா மஸ்லின் துணி தான் பிரிட்டிஷினுடைய துணிகளுக்கு பெரிய போட்டியா இருந்துச்சு. நகத்தை வெட்டிவிட்டால் திரும்ப வளர்ந்து விடும் என்பதற்காக ஆயிரக்கணக்கான நெசவாளர்களுடைய விரலை, கட்ட விரலை வெட்டினான் நெசவாளர்கள். பிரிட்டிஷ் பேரில் டாக்கா மஸ்லின் துணி அந்த இண்டஸ்ட்ரியே இல்லாமல் போச்சு. இப்படி எல்லா வகையிலும் ஹவு இந்தியா வாஸ் ரூட்டட். நீங்க இந்திய பணம் மாத்திரம் இங்கிலாந்துக்கு நாம தொடர்ந்து போகவில்லைன்னா, இங்கிலாந்துல தொழில் புரட்சியே வந்திருக்காரு. இதை மெக்காலே சொல்றான், வித்தவுட் தி stolen wealth from India, the industrial revolution of England, it would not be possible. நடந்திருக்காதுன்னு சொல்றான் மெக்காலே. அவ்வளவு பணம் இங்க இருந்து போச்சு. தொடர்ந்து நமது நாட்டினுடைய செல்வம் சூறையாடப்பட்டது. லூட்டுன்னு ஒரு வார்த்தை இருக்கு ஆங்கிலத்தில், கொள்ளையடிச்சுட்டு போறது. அந்த லூட்டுன்றது ஹிந்தி வார்த்தை, ஆங்கில வார்த்தை இல்லை. வெள்ளக்காரன் என்ன பண்ணான்னா, they looted everything including the word loot. இதை எடுத்துட்டு போய் அவன் டிக்ஷனரியில் வச்சுக்கிட்டான் லூட்டுன்ற வார்த்தையும். அவ்வளவு. அதனால தான் நாம் ரொம்ப வறுமைக்கு போனோம், கொடுமைக்கு போனோம். வெள்ளைக்காரன் வர்றதுக்கு முன்னால ஒரு 600-700 வருஷம் வெளிநாட்டில இருந்து படையெடுப்பு. ஆப்கன்ஸ் வந்தாங்க, பிரித்தான்ஸ் வந்தாங்க, முகல்ஸ் வந்தாங்க, சுல்தான்கள் வந்தாங்க. அவன் வந்து நமது நாட்டினுடைய ஆலயங்கள் எல்லாம் உடைச்சான், நம்ம நாட்டினுடைய அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் கன்ஸ்ட்ரக்ஷனை உடைச்சான். அதனால எல்லாம் நாம் எவ்வளவு அவமானப்பட்டோம். திரும்பி திரும்பி யுத்தம். ஒரு 1000 ஆண்டு காலமாக யுத்தம் செய்வது ஒன்றே தனது வாழ்க்கையாக கொண்ட ஒரு தேசம் இருந்திருக்கிறது என்றால் அது பாரத நாடு தான். 1000 வருஷமா யுத்தம் பண்ணிருக்கோம், ரத்த சிந்திருக்கோம், போராடி இருக்கோம். வேற எந்த நாடும் இப்படிப்பட்ட ஒரு சுதந்திர போராட்டத்தை பார்த்ததில்லை. ஒரு படையெடுப்புல அழிச்சு போவோம் அந்த நாடெல்லாம். நூற்றுக்கணக்கான நாட்டை நான் உதாரணமா சொல்ல முடியும்.
நமது பண்பாட்டை காப்பாற்றுறதுக்கு, வாழ்க்கை முறையை காப்பாற்றுறதுக்கு, ஆன்மீகத்தை காப்பாற்றுறதுக்கு, பொருளாதாரத்தை காப்பாற்றுறதுக்கெல்லாம் முழு தியாகம் பண்ண தேசம். அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் சுதந்திரத்துக்கு அப்புறம் வந்த ஆட்சியாளர்கள் சுயநலவாதிகளாக மாறிப்போனாங்க. இந்த அரசியல் என்ன செஞ்சிருக்கணும்? நாம் இழந்துவிட்ட பெருமையை, உரிமையை எடுத்துட்டோம். இந்த பெருமையை, இழந்துவிட்ட செல்வத்தை, இழந்துவிட்ட உலக சிறப்பை, நாம் உலகின் முதன்மையான தேசம் என்கிற அந்த அந்தஸ்தை, நம்ம எப்படியெல்லாம் ஏகாதிபத்திய சக்திகள் நம்ம ஏளனப்படுத்தினார்களோ அதிலிருந்தெல்லாம் இதை மீட்டெடுக்கிற ஒரு போராட்டத்தை நாம் நடத்தி இருக்க வேண்டும் என்பதுதான் அரசியலாக இருந்திருக்கணும், ஆட்சியாக இருந்திருக்கணும். மக்களை வறுமையிலிருந்து மீட்டிருக்கணும். மக்களுக்கு உலகத்தரமான சிகிச்சையும் உலகத்தரமான உள்கட்டுமானங்களும் கொடுத்திருக்கணும். மக்களுக்கு கல்வி கொடுத்திருக்கணும். இன்னைக்கு என்ன நிலைமை? உலகத்திலேயே அதிகமான எண்ணிக்கையில் நோயாளிகள் எங்க இருக்காங்கன்னு கேட்டா இன்னைக்கு கூட இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. உலகத்துல அதிகம் படிக்காதவங்க இருக்கிற நாடு எது? இந்தியான்னு சொல்லுவாங்க. பாப்புலேஷன் கூடுதல் 140 கோடி மக்கள்ல நீங்க ஒரு 50-60% படிச்சவங்கன்னா கிட்டத்தட்ட இன்னும் கூட 50 கோடி பேருக்கு எழுத படிக்க தெரியாத நாடு இருக்குன்னு உலக அளவில் சொல்றாங்க. அப்போ 50 கோடி பேர் எழுத படிக்க தெரியாத ஒரு நாட்டை எப்படி பெருமை மிகுந்த நாடு என்று வெளியில சொல்ல முடியும்? இன்னைக்கு கூட 10% மக்கள் ஒரு நாளைக்கு இரவுல சாப்பிட உணவில்லாமல் தூங்க செல்கிறார்கள்னு இந்தியாவை பத்தி வெளிநாட்டில் சொல்றாங்க. இந்தியர்களுக்கு எந்த அடிப்படை வசதியும் இல்லை. ஒரு சொல்றான், க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் வாக் அரவுண்ட் தி வேர்ல்ட். கண்ணை மூடிட்டு உலகம் எல்லாம் நடந்து போ. வேர் யூ கெட் பேட் ஸ்மெல், தட் இஸ் இந்தியா. எங்கே ஒரு துர்நாற்றம் வீசுகிறது அதுதான் இந்தியா அப்படின்னு ஒருத்தர் எழுதுறான். இதெல்லாம் எங்கே? ஒரு 60-70 வருஷம் காங்கிரஸ் ஆட்சியில் தான். வெளிப்படையாக பேச முடியும். காங்கிரஸ்காரங்க யாராவது இருந்தா கூட நீங்க அதை பற்றி ஆலோசனை பண்ணுங்க. 70 வருஷமா இந்தியாவை பத்தின பேட் இமேஜ். இங்க பொருளாதாரம் தெரிந்தவர்களுக்கு ஒரு வார்த்தை தெரியும், ஹிந்து ரேட் ஆஃப் குரோத்னு பேர். ஹிந்து ரேட் ஆஃப் குரோத் என்ன? 3% தான் வளர்ச்சி ஜிடிபியில. அதற்கு தாண்டி ஜிடிபி வளரவில்லை என்றால் அந்த பொருளாதார வளர்ச்சிக்கு ஹிந்து ரேட் ஆஃப் குரோத்னு பேர். எப்படி அக்கிரமம் பாருங்க. உலகத்திலேயே பெரிய பொருளாதார சக்தியாக ஆங்கஸ் மேடிசன் 33% உலக பொருளாதாரத்துக்கு பங்களித்ததான் ஹிந்து ரேட் ஆஃப் குரோத்தா இருந்திருக்கணும். அதைத்தான் அவன் இந்து மதத்தோடு இணைச்சு பேசியிருக்கணும். 3% மேல வளரவில்லை என்றால் அதற்கு பேரு ஹிந்து ரேட் ஆஃப் குரோத்னு நம்ம தேசத்தையே இழிவுபடுத்தினாங்க பொருளாதார நிபுணர்கள். வெள்ளக்காரனுடைய சிலபஸ்ல படிச்ச நிபுணர்கள் அப்படி அவமானப்படுத்துறாங்க. ஏன் 3% மேல வளரவில்லைன்னா அதுக்கு நம்ம ஆட்சியாளர்கள் தான் காரணம். ஜவஹர்லால் நேருக்கு காந்திய கொள்கைகளை நம்பிக்கை கிடையாது. மகாத்மா காந்தி தான் நேரு என் சீடர் அப்படின்னு பேசிக்கிட்டே இருந்தாரே தவிர ஜவஹர்லால் நேரு எங்கேயுமே காந்தி தான் என் குரு, அவர் சொல்றதுதான் கேட்க போறேன்னு எங்கேயுமே சொன்னதில்லை. இவர் என் சீடர்னா அவர் என் குருன்னு சொல்லியிருக்கணும். அதற்கு பதிலாக உங்கள் எந்த கொள்கையிலும் எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு நேரு பல தடவை சொல்லியிருக்கிறார். நீங்க சொல்லுகிற கிராம வளர்ச்சியில எனக்கு நம்பிக்கை இல்லை, நீங்க சொல்லுகிற அந்த கிராம பொருளாதாரம், சிறு சிறு பொருளாதாரம், ஸ்மால் இஸ் பியூட்டிஃபுல் என்கிற அந்த அணுகுமுறையில் எனக்கு நம்பிக்கை இல்லை, நான் காண விரும்புவதெல்லாம் ஒரு சோசியலிச சமுதாயம் என்று சொல்லி 1927 ரஷ்யாவுக்கு போன நேரு அங்கே போய் பார்த்து சோசியலிசத்தினால ஈர்க்கப்பட்டு இங்கே அதே மாதிரி திட்டத்தை கொண்டு வந்தாரு. எல்லாமே அரசாங்கம் செய்யும் அப்படின்ற திட்டம் தான் சோசியலிசம். அதனால நீங்க இந்தியாவுக்கு வந்தீங்கன்னா ரயிலுக்கு அரசாங்கம் ஓட்டும், பஸ் அரசாங்கம் ஓட்டும், ரோடு அரசாங்கம் போடும், பள்ளிக்கூட அரசாங்கம் நடத்தும், ஹோட்டல் அரசாங்கம் நடத்தும், டீ கடை அரசாங்கம் நடத்தும். இப்படி எல்லாமே அரசாங்கம் செய்யணும். வேலை வாய்ப்புனால அரசாங்கம் கொடுக்கறதா வேலை வாய்ப்பு. இப்ப கும்ப மண்டலத்துல எல்லாம் நீங்க இவ்வளவு தொழில்கள் ஆரம்பிச்சு எத்தனை லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துருக்கிறீங்க. இதெல்லாம் சோசியலிசம் பேசுறவே இதை வேலை வாய்ப்புன்னு எடுத்துக்க மாட்டான். ஏன்னா கவர்மெண்ட் வேலை கொடுத்தா தான் அது வேலை வாய்ப்பு அவங்க கணக்குல. அப்படி எல்லாம் அரசாங்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லி எவ்வளவு துணி உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது. ஒரு காலத்துல நான் இப்படி ஒரு துண்டு வேணும், இப்படி ஒரு சட்டை வேணும்னா கூட ரேஷன் கடையில் வாங்கணும்ன்ற நிலைமை இருந்துச்சு ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால. சோசியலிஸ்ட் பேட்டர்ன். எவ்வளவு ஒரு மில்லு எவ்வளவு துணி உற்பத்தி பண்ணணும், என்ன விலைக்கு விற்கணும், ஒரு மோட்டார் வாகன கம்பெனி எத்தனை 2 வீலரை ஒவ்வொரு வருஷமும் உற்பத்தி பண்ணணும், அது என்ன விலைக்கு விற்கணும், எல்லாமே அரசாங்கம் முடிவு பண்ணும். அந்த ஒரு சூழலை இங்கே உருவாக்கி மறுபடியும் வறுமை, மறுபடியும் பிணி, மறுபடியும் இல்லிட்ரசி, உலகம் முழுக்க நமக்கு இந்தியா வளராத நாடுன்னு கெட்ட பேரு, இவ்வளவு ஏழைகளையும் நோயாளிகளையும் வைத்துக் கொண்டு என்ன செய்ய போகுது இந்த இந்தியா? இந்த இந்தியா என்பது உலகத்திற்கே சுமை அப்படின்னு ஒரு இமேஜ். இந்தியா உலகத்துக்கே சுமையா? ஏன்னா சாப்பாடு கேட்கிறோம் நாம. சுதந்திரம் அடையும் போது இந்தியாவுடைய உணவு உற்பத்தி 50 மில்லியன் டன். தெரிஞ்சுக்கணும், 50 மில்லியன் டன். இந்தியர்களுக்கு உணவு இல்லை.
ஐயா காமராஜர் மதிய உணவு திட்டத்தை பெருந்தலைவர் கொண்டு வரும்போது கனடாவில் கேர்னு ஒரு நிறுவனம், அங்கே போய் கோதுமை கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு வந்து நமது குழந்தைகளுக்கு மதிய உணவு கொடுத்தாங்க. நான் போய் எல்லா இடத்துலையும் பிச்சை எடுக்கிறேன்டா, நீ படி, பிச்சை புயிலும் கற்கை நன்றதுக்கு முன்னுதாரணமாக இருந்தவர் பெருந்தலைவர் காமராஜர் தான். நான் பிச்சை எடுக்கிறேன் உனக்காக, தமிழ்நாட்டு மாணவர்கள் படிடான்னு சொன்னார். அந்த ஒரு நிலைமை, அப்படிப்பட்ட ஒரு பெரிய தேசபக்தருக்கு கூட அவரால் உணவு உற்பத்தியை பெருக்க முடியவில்லை, அவ்வளவு அணைகள் கட்டியும் கூட. லால் பகதூர் சாஸ்திரி என்ன சொன்னார், அவர் பிரதமராக இருக்கும்போது, நல்ல உடலால் உழைப்பவர்களுக்கு மாத்திரம் 3 நேர உணவு போதும், லேபர்ஸ் எல்லாம் 3 நேரம் சாப்பிடுங்க, மற்றவங்கெல்லாம் எதுக்கு 3 நேரம் சாப்பிட்டு பொருளாதாரத்தை வீணடிக்கிறீங்க, நீங்களாம் 2 நேரம் சாப்பிடுங்க, 1 நேர உணவை ஸ்கிப் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னார் லால் பகதூர் சாஸ்திரி. பேட்ரியாட்டிக் பிரைம் மினிஸ்டர் சாஸ்திரி சாதாரணவர் இல்லை, அவர் ரொம்ப நேர்மைக்கு சொந்தக்காரர். அவர் ஹோம் மினிஸ்டர் இருக்கிறப்ப அவரை பற்றி பத்திரிகைகள் ஒரு கிண்டல் பண்ணுவாங்க, இஸ் தி ஹோம் மினிஸ்டர் வித்தவுட் ஹோம் அப்படிப்பாங்க, சொந்த வீடு கிடையாது, ஹோம் மினிஸ்டர் தான். அப்படி சாஸ்திரி சொல்கிறாரே என்று நாடு முழுக்க லட்சக்கணக்கான பேர் இரவு உணவை தவிர்த்து விட்டு 1 நேர உணவு சாப்பிடாம 2 நேரம் சாப்பிட்டவங்க லட்சக்கணக்கில் உண்டு. பிரைம் மினிஸ்டர் அப்பீல் கொடுக்குறாரு, நாம ரெஸ்பாண்ட் பண்ணணும். அப்படி ஒரு நிலைமை. நீங்க யோசிச்சு பாருங்க, 50 மில்லியன் டன் உணவு உற்பத்தி. 2014 நரேந்திர மோடி ஆட்சிக்கு வர்ற வரைக்கும் உணவு உற்பத்தி என்னன்னு பாருங்க. ஒவ்வொரு 10 ஆண்டுகளிலும் உணவு உற்பத்தி எவ்வளவு வளர்ந்து வந்திருக்கிறதுன்றத ஒரு பிஜேபி தொண்டன் சொல்ல வேண்டாம், செய்ய வேண்டாம், கேட்க வேண்டாம், கூகுளில் தட்டுங்க. உலக அளவில் உணவு உற்பத்தியை பற்றின பட்டியல் வருது. ஒவ்வொரு 10 ஆண்டும் இந்தியர்கள் எங்கே போய் நிற்கிறாங்க என்கிறது உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு 2024 இந்தியாவின் உணவு உற்பத்தி 400 மில்லியன் டன், 400 மில்லியன்ஸ். அதுவும் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த 10 ஆண்டுகளில் உணவு உற்பத்தி பல மடங்கு அதிகமாயிருக்கு. கொரோனா நேரத்தில் லாக்டவுன் நடந்த போது எல்லாமே உற்பத்தி குறைஞ்சிருச்சு. நேச்சுரல், ஏன்னா எல்லா டெக்ஸ்டைலா மூடு, மோட்டார் இண்டஸ்ட்ரியா மூடு, ஸ்கூலா மூடு, காலேஜ் மூடு, எல்லாம் லாக்டவுன். விவசாயத்தை மூட முடியாது. ஒரு விவசாயி கடைசி வரைக்கும் விவசாயம் செய்து கொண்டே இருந்தார் இந்தியாவில், தமிழ்நாட்டில். கொரோனா காலகட்டத்தில் மற்ற ஆண்டுகளை விட உணவு உற்பத்தி மற்ற நாடுகளில் குறைந்த போதும் இந்தியாவில் மாத்திரம் உணவு உற்பத்தி பல மடங்கு அதிகமாக இருக்கிறது என்பதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். யோசிச்சு பாருங்க, 140 கோடி மக்கள், நாடே லாக்டவுன். ஒரு பட்டினி சாவுன்னா சாப்பாடு கிடைக்கலைங்க, லாரியில இருந்து ஃபுட்டு வரலைங்க, அரிசி வரல, கோதுமை வரல, பால் பாக்கெட் வரல குழந்தைக்கு. அதனால இவ்வளவு பெரிய பாப்புலஸ் கண்ட்ரியில அமெரிக்காவில் ஃபுட் ப்ராப்ளம், சீனாவில் உணவு பற்றாக்குறை கொரோனா நேரத்தில். ஏன்னா எங்கேயுமே உணவு சப்ளை போகும், லாஜிஸ்டிக் செயினே கட் ஆயிடுச்சு. பல நாடுகளில் உணவு கொடுக்கறது அந்த அரசாங்கத்துக்கு பிரச்சனை. இந்தியாவில் உணவு இல்லைன்னு ஒரு குழந்தை கூட உயிரிழக்கவில்லை, ஒரு பட்டினி சாவு கூட இல்லை. இன்னைக்கு 400 மில்லியன் டன். சென்ற ஆண்டு செங்கோட்டையில் பிரதமர் பேசும்போது அவர் பெருமையாக அறிவிக்கிறார், ஐநா சபை அனுமதித்தால், ஒரு காலத்தில் இந்தியா உணவு நாம் வெளிநாடுகளிலிருந்து பெற்றுக் கொண்டிருந்தோம், இப்போ ஐநா சபை ஒப்புதல் அளித்தால் உலகில் உள்ள ஏழை நாடுகளுக்கெல்லாம் உணவளிப்பதற்கு இந்தியா தயாராக இருக்கிறது என்று அறிவிக்கிறார் என்றால், இழந்த பெருமையை நாம மீட்டெடுக்கிறோம் சொன்னது உண்மைதானே. உலகத்துக்கெல்லாம் சோறு போட்ட தேசம் ஒரு காலத்தில், அது நம்ம நாட்டில் தான். ஏன் இவங்களாம் வெளில கிளம்புறாங்க? ஏப்பா இளைஞர் இல்லையா அவங்க? ஏன் கிளம்புறீங்க? கட்சிக்காரங்க தானே. ஏன் நம்ம அழைப்பை ஏற்றி இவ்வளவு பேர் அவங்க வேலையெல்லாம் விட்டு வந்திருக்காங்க, கட்சிக்காரன் வெளில போயிட்டு இருக்காங்க. ஏன்பா உட்கார், போய் வெளியில இருந்து வந்தவங்கன்னா வேலை இருக்க போங்க, கட்சிக்காரங்க உள்ள இருக்கணும்ல. அப்ப இழந்து விட்ட பெருமையை மீட்டெடுக்கிறோம் தானே அர்த்தம். இது சாதாரண விஷயம் இல்லையே. இன்னைக்கும் கூட உலகத்துல பல நாடுகளுக்கு போன பெரியவங்க இங்க இருக்கீங்க. ஒரு வீட்டுக்கு வந்தா சாப்பிடுன்னு சொல்ற ஒரே நாடு இந்திய நாடு மாத்திரம் தாங்க, வேற எங்கேயுமே கிடையாது. சாப்பிடுங்கன்னு சொல்றோம். நான் உங்க பகுதிகளில் நிறைய கிராமங்கள் வந்து ரொம்ப சிரமப்பட்டிருக்கேன். சாப்பிடுங்க, ஏதாவது கொஞ்சமா கொடுங்கன்னா, ஒரு பால் மட்டும் கொடுங்கன்னா, பாலே ஒரு கிணறு மாதிரி இருக்கும் டம்ளர், அவ்வளவு பால் கொடுக்கும். இவ்வளவு பால் குடிச்சா அவ்வளவுதான் ஃபிளாட். அதுக்கப்புறம் 3 மணி நேரத்துக்கு எதுவும் சாப்பிட முடியாது. அப்புறம் கொஞ்சம் தயிர் கொடுங்க சாப்பிடுறதுன்னு சொன்னா தயிரே ஒரு சட்டி நிறைய வரும். ஹாஸ்பிட்டாலிட்டி, விருந்தோம்பல். நம்ம வீட்டுக்கு வந்த கெஸ்ட் சாப்பிடணும், அவங்க நிறைய சாப்பிடணும்.
நம்ம ஊரில் நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம் பார்த்துருக்கீங்க. நல்லா சாப்பிடுங்க என்ன அர்த்தம் தெரியுமா? நிறைய சாப்பிடுங்கன்னு அர்த்தம். நல்லா சாப்பிடுங்கன்னா நிறைய சாப்பிடுங்க. அப்படி உலகமெல்லாம் உணவு கொடுத்துருக்கோம். நான் எல்லாம் அங்கே வந்தவெல்லாம் சாப்பிட்ருக்கோம். ஆனால் நம்ம நாட்டில் உணவு கொஞ்சம், ஏழைகள் பட்டினி, பாவர்ட்டி, பிலோ பாவர்ட்டி லைன் அதிகம். இதையெல்லாம் எப்போ மாத்திரம்? கொரோனா நேரத்துலங்க கரீப் கல்யாண் அன்ன யோஜனான்னு ஒரு திட்டம். என்ன திட்டம் அது தெரியுமா? ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் 5 கிலோ அரிசி, ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் கோதுமை, தால், எண்ணெய், இதெல்லாம் ரேஷன் கடையில் வந்துட்டு இருக்கு, போய் கூட வந்துட்டு இருக்கு. 140 கோடி மக்களுக்கு தொடர்ந்து 3 ஆண்டுகளுக்கு மிகப்பெரிய கொடும் தொற்று நோய் இருக்கிற காலத்தில் கூட தொடர்ந்து உணவளிக்க முடியும் இலவசமாக ஒரு அரசாங்கத்தால் என்று நிரூபித்திருக்கிற ஒரே நாடு பாரத நாடு மாத்திரம். இங்க இருக்கிற பெரியவர்கள் உங்களது ஆராய்ச்சி கல்வியை வைத்துக் கொண்டு சொல்லுங்க, 140 கோடி மக்களுக்கு தொடர்ந்து ஒரு அரசாங்கம் 3.5 வருஷமா சாப்பாடு கொடுக்க முடியுமா? அவங்களுக்கு ரேஷனை அஷ்யூர் பண்ண முடியுமா? அப்படின்னா அதை செய்திருக்கிறார் மோடி. உலகம் ஸ்டன்னா இருக்கு. நீங்க வெளிநாட்டுக்கு போனா ஏன் ஐயா மோடி அவர்களுக்கு இவ்வளவு மரியாதைங்கிறீங்க? ஒரு நாட்டோட அதிபர் காலில் விடுகிறார். ஒரு நாட்டோட அதிபர் நான் ஜெயிச்சா மோடி மாதிரி ஆட்சி பண்ணுவேங்கிறார். பாகிஸ்தான்ல ஒரு பரதேசி சொல்றான் மோடி மாதிரி ஒரு பிரதமர் இந்தியாவுக்கு வேணுங்கிறான். நீதானடா இந்தியா வேண்டான்னு போனேன், இப்ப மோடி மாதிரி பிரதமர் பாகிஸ்தானுக்கு வேணும்னு சொல்றியடா, என்ன காரணம்? Narendra Modi's governance has emerged as the role model governance for the whole of the country, well, not only in the country. உலகத்துக்கெல்லாம் முன்மாதிரியான அரசாங்கமா வந்துட்டு இருக்கு. 200 கோடி டோஸ் தடுப்பூசி ஒரு அரசாங்கம் போட முடியுமா? முடியும். நீங்க வேக்சினுடைய வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு சொல்றேன். நீங்க போலியோ டிராப்ஸ், பிசிஜி காச நோய் தடுப்பு ஊசி, போலியோ டிராப்ஸ், ரேபிஸ் வெறிநாய் தடுப்பூசி, இந்த மாதிரி எவ்வளவு வேக்சின் வந்திருக்கு. நான் உதாரணத்துக்கு இதை சொல்றேன். இந்த ஒவ்வொரு வேக்சினும் முதல்ல உலகத்தில் எப்போ வந்துச்சிருப்பாங்க? காச நோய் தடுப்பூசி 1940களே வந்துருச்சு. அப்ப எல்லாம் இந்தியாவில் டிபினால நிறைய பேர் செத்துட்டு இருக்காங்க. ஒரு 25 வருஷம் கழிச்சுதான் 60களில் 65ல தான் இந்தியாவில் காச நோய் தடுப்பூசி வந்துச்சு, டிபி வேக்சின். போலியோ டிராப்ஸ் உலகத்தில் 1960களே வந்துருச்சு. நம்ம நாட்டில் போலியோனால பாதிக்கப்பட்டு எத்தனை ஆயிரக்கணக்கான குழந்தைகள் அந்த முடக்குவாதத்தினால பாதிக்கப்பட்டு இன்னைக்கு கூட போலியோனால இருக்கிறவங்கள நீங்க பார்க்கலாம். ஆனா இன்னைக்கு போலியோ டிராப்ஸ்னால 20 வருஷம் கழிச்சு வந்துச்சு. ரேபிஸ் அப்படிதான், வெறிநாய்க்கடி மருந்து. எந்த வேக்சின் உலகத்தில் வந்தாலும், மக்களை காக்கிற தடுப்பூசி வந்தாலும் அதெல்லாம் இந்தியாவுக்கு வர்றதுக்கு 20 வருஷம் 30 வருஷம் அப்படி ஆகும். கொரோனா காலத்தில் பாருங்க, 2021 கொரோனா, 20 கொரோனா வந்தது பிப்ரவரியில், 21 ஜனவரியில் அமெரிக்கா கொரோனாவுக்கு தடுப்பூசியை அறிமுகப்படுத்துகிறான். அதே ஜனவரியில் கொரோனாவுக்கு தடுப்பூசியை ரஷ்யா அறிமுகப்படுத்துகிறான். அதிலிருந்து ஒரு 10-15 நாள் கழித்து சீனா அறிமுகப்படுத்துகிறான். அதே காலண்டர் மந்த் ஜனவரியில் கொரோனா தடுப்பூசியை இந்தியாவிலிருந்து பிரதமர் மோடியும் அறிமுகப்படுத்துகிறார். இந்தியன் மேட் இண்டிஜினியஸ் வேக்சின் அமெரிக்கா கண்டது வாங்கி கொடுக்குற வேலை இல்லை, நம்ம மருந்து, நாம தயாரிச்ச மருந்து, நம்ம டெக்னாலஜி. அமெரிக்காவும் ரஷ்யாவும் சீனாவும் எப்போது தடுப்பூசி கொடுக்குமோ அதே காலண்டர் மந்திர இந்தியாவும் கொடுக்க முடிகிறது என்றால் இந்தியாவோட பெருமை உலகத்தில் கூடாம என்ன செய்யும்? இந்தியாவை பார்த்து வியக்காமல் என்ன செய்வாங்க? நம்ம நாட்டோட பெரிய சீரழிவு என்ன? ஒரு அரசாங்கத்தினுடைய ஒவ்வொரு ஆண்டு பட்ஜெட் என்ன, அதுல இருந்து நிதி ஒதுக்கீடு என்ன, தமிழ்நாடு அரசுக்கு ஒரு வருஷத்துக்கான பட்ஜெட் என்ன, நிதி ஒதுக்கீடு என்ன, திட்டங்கள் போடுறான், சாலை போடுறது, தண்ணீர் கொடுக்கிறது, மருத்துவம், கல்வி, பிடபிள்யூடி, ஹைவேஸ் எல்லாத்தையும் செலவழிக்கிறான் அரசாங்கம், ஒரு மாநில அரசாங்கம் எடுத்து. ஆனால் என்ன பிரச்சனை வருது? எல்லா செலவுலையும் 30% 40% கமிஷன் போகும். அதானே மக்கள் வரிப்பணம், அது பட்ஜெட்டாக அளிக்கப்படுகிறது. சட்டமன்றத்திலேயோ பாராளுமன்றத்திலேயோ திரும்ப அது திட்டங்கள் மூலமாக செயல் திட்டமாக வந்து அது வரும்போது அந்த ஒதுக்கப்பட்ட தொகையில் நிதியில 30%, 40%, 25%, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். தமிழ்நாட்டில் இப்போ எவ்வளோ உள்ளது உங்களுக்கு கரெக்டாக தெரியும், 40% நினைக்கிறேன். ஏன்னா எல்லாத்துலேயுமே உயரத்தில் நம்பர் 1 கவர்மெண்ட் தானே தமிழ்நாடு கவர்மெண்ட். அதனால கமிஷன்லையும் நாம தான் நம்பர் 1 அப்படின்ற இடத்துல இருக்கு. மற்ற மாநிலத்தில எல்லாம் நம்ம மாநிலத்துக்கு ஒதுக்கீடு எவ்வளவு எவ்வளவு யோசிச்சுட்டே இருப்பான். தமிழ்நாடு மாத்திரம் தான் மத்திய அரசு ஒதுக்குறது எவ்வளவு யோசிச்சுட்டே பார்த்துப்பான். ஒதுக்குறது தான் தமிழ்நாடு மாடல், திராவிட மாடல், விடியல் ஆட்சி, விளங்காத ஆட்சி. இந்த ஒதுக்கீடு இவ்வளவு பணம் போறதுனால
மக்களுக்கு வர வேண்டிய எந்த வெல்ஃபேர் ஸ்கீம் வர்றது இல்லையா? ஏன் இத்தனை ஆண்டுகளாக ஏழைகளுக்கு இலவச வீடு 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேல பெருமானம் உள்ள வீட்டை ஏன் இத்தனை வருஷம் ஆட்சியில, காங்கிரஸ் ஆட்சியில ஒரு வருஷத்துக்கு ஒரு நாள் கணக்கு வச்சுங்க, ஒரு நாள் கணக்குல கூட 20 வீடு 30 வீடு தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் கணக்கு எடுத்த ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா இந்த 60-70 வருஷத்துல மத்திய அரசு இலவச வீடு திட்டம் வச்சுட்டாங்க. ஆனா ஒரு வருஷத்துக்கு ஒரு நாளைக்கு 20 வீடு 30 வீடு 10 வீடு, சில காலகட்டங்களில் 0 ஒண்ணுமே இருக்காது. இன்னைக்கு ஒரு நாளைக்கு 11,000 பேருக்கு இலவச வீடுகளை நரேந்திர மோடி அரசாங்கம் கொடுத்து கொண்டிருக்கிறது.